72வது தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற வெற்றியாளர்களை அறிவிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று முடிவுற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு தற்போது நடைபெற்றிருக்கிற நிலையில் அந்த அறிவிப்புகள் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய விருதுகள் விருதானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 கேட்டகரிகளாக, இன்னும் சொல்ல போனால் 3 கேட்டகரிகளாக திரைப்படம் சார்ந்த எழுத்து உலகுக்கான தேசிய விருதுகள், நான் ஃபீச்சர்ஸ் பிலிம் என்று சொல்லப்படக்கூடிய குறும்படங்கள், ஆவணப்படங்கள் ஆகியவற்றிற்கான தேசிய விருதுகள் மற்றும் திரைப்படங்களுக்கான தேசிய விருதுகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தேசிய திரைப்படங்களை பொறுத்தவரை 400க்கும் அதிகமான என்ட்ரிகள் என்பது கொடுக்கப்பட்ட நிலையில் இதில் அறிவிப்பு ஒவ்வொரு மொழிக்கென்று தனித்தனியாகவும் ஒட்டுமொத்தமாக சிறந்த நபர்களுக்கான விருதுகள் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் திரைப்படங்கள் ஒட்டுமொத்தமாக 8 விருதுகளை அள்ளி இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இதில் கேப்டன் மில்லர் திரைப்படம், தனுஷ் நடிப்பில் வெளியாகியிருந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு 2 விருதுகளும், அதே தனுஷ் அவர்களது நடிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவான ராயன் திரைப்படத்திற்கு 1 விருதும், விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் உருவாகியிருந்த மகாராஜா திரைப்படத்திற்கு 2 விருதுகளும், சிவகார்த்திகேயன் திரைப்படத்தில் உருவாகியிருந்த அமரன் திரைப்படத்திற்கு 2 விருதுகளும், பிரேம்குமார் அவர்களுடைய இயக்கத்திலும் அதே போல கார்த்திக் மற்றும் அருண் சுவாமி ஆகியோர் நடிப்பில் வெளியாகியிருந்த மெய்யழகன் திரைப்படத்திற்கு 1 விருது என்றும் தேசிய விருதுகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கு ஹிந்தி மொழிக்கான சிறந்த திரைப்படத்திற்கான விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்தி மொழியில் வீர் சாவர்கர் வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட சுதந்திர வீர் சாவர்கர் திரைப்படத்திற்கு இயக்குனர் ரந்தீப் கூடாவிற்கான சிறந்த அறிமுக இயக்குனருக்கான விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கேப்டன் மில்லர் திரைப்படம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதற்கு 2 விருதுகளாக சமூக மற்றும் தேசிய நலனுக்காக எடுக்கப்படும் திரைப்படம் என்ற பிரிவில் தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் இந்த விருதை பெற்றுக் கொள்வார்கள். சிறந்த குழந்தைகள் திரைப்படமாக 35 சின்ன காது என்ற தெலுங்கு திரைப்படத்திற்கு தேசிய விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் மம்முட்டிக்கு பிரம்மயுகம் திரைப்படத்தில் ஒரு மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த அவருக்கு தேசிய விருது என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆர்டிகல் 370 திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது என்பது நடிகை யாமி கௌதமுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது சஞ்சய் மிஸ்ராவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மகாராஜா திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த சிறந்த துணை நடிகையாக நடித்திருந்த சஞ்சனா நமிதாவிற்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மராத்தி மொழியில் இடம்பெற்றிருந்த அவ் ஜோதா என்ற ஒரு திரைப்பட பாடலை பாடியிருந்த நவ்சக்தி என்பவருக்கு தற்பொழுது விருது என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான நிறைய முக்கியமான அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறது. மலையாளம் திரைப்படத்தில் வெளியான பிரம்மயுகம் திரைப்படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது என்பதும் கிடைத்திருக்கிறது. புஷ்பா பார்ட் 2 திரைப்படத்திற்கு, கல்கி திரைப்படம் என்று கடந்த ஆண்டுகளில் பல மிரட்டலான சக்சஸை கொடுத்த திரைப்படங்களுக்கு முக்கியமான விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல தமிழ் திரைப்பட உலகிற்கு 8 விருதுகள் என்பது கிடைத்திருக்கிறது. ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் விருது என்பது கிடைத்திருக்கின்றது. முக்கியமான ஒளிக்கலவை, அதே போல ஸ்டண்ட் மாஸ்டர், கொரியோகிராஃபர் போன்ற பல்வேறு பிரிவுகளிலும் தமிழ் திரைப்படங்கள் விருதுகளை வாங்கியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.